ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீட்டில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் டீல் பண்ணுற பொருளோட எனர்ஜிஸ் வந்து என்னவா இருந்திருக்கும், தாட்ஸ் என்னவா இருந்திருக்கும், அதை பற்றி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வீடியோ பார்க்குறவங்க மஸ்ட்டு சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட சேனலில் கனெக்டடாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட எனர்ஜி நம்ம வீடியோவில் இங்கே அப்டேட் ஆகும். ஓகே, தென் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து கலெக்டிவ் ரீடிங், ஜர்னல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்பெக்ட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நான் ஃபீமேலாக தான் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ கரண்டி வந்து முன்னாடி மாதிரி கான்டாக்ட் அந்தளவுக்கு இல்லை நம்ம சொல்லலாம். காரணம் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ட்ரஸ்ட் பிரேக் பண்ணிட்டு உண்டு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு இம்பார்ட்டன்ட் ட்ரஸ்ட் ஆகும். அந்த ஒரு ட்ரஸ்ட்டு நமக்கு பிரேக் ஆகிற பட்சத்தை நமக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறதுக்கு தோணாது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் நீங்கள் இவர் எத்தனையோ தூரம் நீங்கள் நம்பி இருக்கலாம், பட் இவர் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஸோ ட்ரஸ்ட்டை பிரேக் ஆனனால மறுபடியும் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிற்கிறதுக்கோ, இல்லைங்க இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இவருக்கு ஒரு ஃபியர் நம்ம சொல்லலாம், இல்லைங்க ஒரு கன்ஃபியூஷன் நம்ம சொல்லலாம். ஒருத்தவங்களோட ட்ரஸ்ட்டை நம்ம பிரேக் பண்ணிட்டு உண்டுலாம். இனி நம்ம போய் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அது வேல்யூபிள் இல்லை. ஸோ அதனால தான் இவர் கரண்டியோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் இவரை சப்ரஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை அந்த ஒரு தோட்டில் இவரை கடந்து போயிட்டுருக்கலாம். ஓகே, கரண்டி உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு மீன்ஸ் எதனால் உங்களுக்கு என்ன கோவம் கேட்டிங்க அப்படின்னா, வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு டோட்லி ஒரு இலூஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். ஒரு டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹாப்பினஸ் கொடுத்துருக்கலாம். மற்ற டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுத்துருந்தோ அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் கொடுத்துருக்கலாம். ஓகே, அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹாப்பினஸ்ஸே நீங்கள் அனுபவிச்சிട്ടുണ്ട്, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹார்ட் பிரேக்கே நீங்கள் அனுபவிச்சிട്ടുണ്ട്. எனவே இந்த ஒரு கனெக்ஷன்றது உங்களுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம், ஒரு ஆம்பிஷன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கட்டாயம் வேணுங்கிற ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் இருந்தும் ஹாப்பி இல்லை. எனிவே உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி எத்தனையோ பர்சன்ஸ் இருந்தாலும், உங்களை சுற்றி எத்தனையோ உறவுகள் இருந்தாலும், இந்த ஒரு பர்சனோட கான்டாக்ட் இல்லைங்க, இந்த ஒரு பர்சனோட ஒரு கம்யூனிகேஷன் இல்லைங்க, இந்த ஒரு பர்சனோட ப்ரெசன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு லோன்லினஸ் இல்லைங்க, ஒரு இன்கம்ப்ளீஷன் உங்களுக்கு பல டைம் ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் எத்தனை தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அத்தனை தூரம் எஃபோர்ட் கொடுத்துட்டு. ஓகே, பட் அது அவருக்கு மனசில் ஆகலையாக இருக்கலாம். பட் டே பை டே நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் முன்னோட்டு போனாலும் இந்த ஒரு பர்சனோட ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கான்டாக்ட் இல்லை, நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீலும், ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீலும் பல டைம் உங்களுக்கு ஃபீல் ஆனனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பல டைம் இவரோட கேரக்டர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சரி ஓகே போட்டு இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், இல்லைக்கு இன்றைக்கி திருந்திடுவேன், நாளைக்கு திரும்ப பல டைம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு உண்டு. பட் அட் த சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 110% எஃபோர்ட் கொடுத்துட்டு. உங்களுக்கு தேவை இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகும், ஒரு கமிட்மெண்ட் ஆகும். உங்களை பொறுத்த முடியும் இத்தனை மாத்திரம் ஒரு டீப் கனெக்ஷன் இந்த ஜென்மத்தில் நீங்கள் யார்கிட்டையும் ஃபீல் ஆகிட்டல. இந்த மாதிரி ஒரு டீப் கனெக்ஷன் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் எத்தணும். எனக்கு இது சீக்ரெட்டாக கொண்டு போகிற ரிலேஷன்ஷிப்போ, இது ஒழிச்சு வைக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை. இது நாம அவனை ஹாப்பியாக வாழ வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அத்தனை தூரம் ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் இவ்வளோ ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகி நம்ம இவ்வளோ தூரம் ட்ரூவாக ரிலேஷன்ஷிப்பில் நின்ன பிறகும் இந்த ஒரு பர்சன் நம்ம ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு சொல்லும்போது உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு. மேபி நீங்கள் என்ன சொல்கிறது, ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா சம் ரிலேஷன்ஷிப்பில் சம் சுச்சுவேஷன் வருங்க, ஒரு பேடான சுச்சுவேஷன் வரும், ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷன் வரும். அது வாரது ரொம்ப நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. இல்லைங்க நம்ம இந்த ஜென்மத்துக்கு நம்ம திருந்தவே மாட்டோம். நமக்கு 2 வாட்டி ஒரு ஹார்ட் பிரேக் வரும்போது தான் நமக்கும் என்ன சொல்கிறது, சேசிங் பண்ணக்கூடாது, நம்ம வழியே போகக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டிட்டாச்மெண்ட்டுக்கு வரணும், மூவ் ஆன் ஆகணும். ஸோ அந்த ஒரு தாட் நமக்கு வருது அப்படின்னா 2-3 ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். கரண்டி உங்களுக்கு பயங்கர ஒரு கோவமாகும். ஏன்னா உனக்கு இதுக்கு மேலே நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், இது என்னென்னு சொல்லி நான் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிற விஷயம், அது இன்னர் வைஸ் ஃபீல் பண்ணுற விஷயம் இல்லை. நீ இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஸோ உனக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆனாலும் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு கோவம் உண்டு, ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலை. நீங்களும் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஹைட் பண்ண ஆரம்பிச்சுட்டு முன்னாடி மாதிரி இவரை பேக் பண்ண போகலை. இவருக்கு டோட்லி நீங்கள் கண்டுக்காமல் இருக்கலாம், நீங்களும் வெளியே அவுட்டரில் காட்டிக்கலாம். எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டில் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும், உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்.
இந்த ஒரு தாட்டை நீங்களும் பயங்கர கோபத்திலாக இருக்கிறீங்க. ஏன்னா இவர் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் உங்கள் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை போய் நிற்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு ஓகே. காரணம் நீங்கள் ஒரு வாட்டி நமக்கு ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகி போச்சு, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு வாட்டி நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க, மறுவாட்டி நம்ம போனாலும் அதே ட்ரஸ்ட்டு தான் நமக்கு இங்கே பிரேக் ஆகும். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும்னு நினைக்கிறத விட மூவ் ஆன் ஆகுறது பெட்டர்னு உங்களுக்கு ஒரு தாட் ஃபீல் ஆகிடும். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்க, டிட்டாச்மெண்ட்டுக்கு வர ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதர்வைஸ் இன்னொரு வைப்ரேஷனுக்கு என்றைக்கு நீங்கள் வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மேபி இந்த பர்சன் நீங்கள் ட்ராவல் பண்ணி கூட ஒரு டைமில் மீட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க ஒர்க் பிளேஸில் உங்களோட பாஸாக இருக்கலாம். ஓகே. இந்த பர்சன் பார்க்க ட்ரெடிஷ்னல் பர்சன் ஆகும். ஓகே. லாயலான பர்சன் நம்ம சொல்லலாம், ட்ரெடிஷ்னல் பர்சன் நம்ம சொல்லலாம். பட் இவர் சீட்டிங் ரிலேஷன்ஷிப்பில் பண்ணிட்டு ஓகே. கரண்ட்லி இவருக்கு ஒரு அந்த ஈவினிங் டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா நம்ம பட் இவருக்கு அது நல்லாவே தெரியும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம சீட்டிங் பண்ணிட்டு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஏன்னா அத்தனை மாத்திரம் ட்ரஸ்ட் பண்ணுறோம், அவங்க ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ணிட்டு இனிமேல் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை போய் நிற்கவும் முடியாது. இனிமேல் அங்கோட்டு போய் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அது அதை விட ஒரு கேவலமான விஷயம் இல்லைன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். பட் இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு நம்ம இவர் சீட்டிங் பண்ணிட்டு போனாலுமே இவர் உங்களை திரும்பி பார்க்குறாரு, இவர் பார்க்காம ஒன்றும் இல்லை. ஓகே. நீங்கள் மறந்துட்டீங்களா, உண்மையாகவே நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களா, இவர் இல்லாமல் நீங்கள் வாழ பழகிட்டீங்களா, இவர் சேசிங் பண்ணிட்டு தான் இருக்கார், பண்ணாமலாம் கிடையாது. இந்த ஒரு பர்சன் இவர்கிட்ட கன்ஃபியூஷன் சீட்டிங் பண்ணிவிட்டு இவர் போயிட்டு உண்டுல மறுபடியும் நீங்கள் இவரை ஏற்றுப்பீங்களா, அப்படி மறுபடியும் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் முன்னாடி மாதிரி நீங்கள் ரொம்ப டீப்பாக பழகுவீங்களா, இல்லைங்க இவருக்கு ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணதால நீங்கள் பட்டும் படாமல் பேசுவீங்களா, இல்லைங்க தேவைக்கு மட்டும் தான் பேசுவீங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன் இந்த ஒரு ஈவினிங் டைமில் இவருக்கு வந்துட்டு ஓகே. அட் த சேம் டைம் இவருக்கு தாட் வந்துட்டு நம்ம அவங்கள சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இனி இவங்க நம்மளை நம்புவாங்களா, ரிலேஷன்ஷிப்பில் அலோவ் பண்ணுவாங்களா, அந்த ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தோன்ற விஷயம் கரண்ட்லி உண்மையாகவே உங்களுக்கு இவருக்கு மேலே ஸ்னேகம் இருக்கா இல்லையா, ஏன்னா கரண்ட்லி நீங்கள் சேசிங் பண்ண போகல, பெக் பண்ண போகலை, நீங்கள் அவைலபிள்னு காட்டிக்கலை, ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் காட்டிக்கலை, ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண போகலை. இது நினைக்கக்கூடிய ஒரு டைம் இந்த ஈவினிங் டைம் ஒரு போது சிந்திச்சுட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன நடக்குது ரிலேஷன்ஷிப்பில், இது ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா, அவங்க நினைக்கிறாங்களா இல்லையா, நம்மளை மறுபடியும் ஏற்றுப்பாங்களா இல்லையா, கொஞ்ச நேரம் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபியூஷன் எண்ணத்தில் இவர் நின்றுட்டு ஓகே. எனக்கு என்ன தோணுதா, சம்டைம் நீங்கள் நேரில் மீட் பண்ணி அடிக்கடி மீட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க, இந்த ஒரு பர்சனை நீங்கள் குறைச்சி கூட நீங்கள் மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனை டவுட்டாக நீங்கள் பார்க்கலாம். மேபி ஒரு வாட்டி ஒன்று நம்பினதே போதும், மறுவாட்டி ஒன்று நம்பி ரிலேஷன்ஷிப்பில் மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, மேபி அவுட்டரில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு தாட் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் டவுட்டாக இவரை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இவரை கில் பண்ணுற மாதிரி கொல்லுற மாதிரி இவருக்கு இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. ஓகே. தென் ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவருக்கு ஒரு அன்கண்டிஷனல் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆன பிறகு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் உங்களை மாதிரி இவர் பல பேர் இவர் லைஃப்பில் பார்த்துருக்கலாம், மீட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இப்போ நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பர்சன் இப்போ உங்களை வந்து ஹர்ட் ஆகுறாங்க, உங்களுக்கு ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறாங்க, மறுவாட்டி உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனாலும் மறுவாட்டியும் நம்ம ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பண்ணாலும் ஒரு குறைச்ச நாள் நமக்கு ஒரு கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 மந்த் இல்லைங்க ஒரு 2 மந்த் இல்லைங்க ஒரு 6 மந்த் இல்லைங்க 1 இயர்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் இந்த கோவெல்லாம் போய் நமக்கு மறுபடியும் இந்த பர்சனை நம்ம அக்செப்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் மாறும் அப்படின்னா அதுதான் அன்கண்டிஷனல் ஆகும். சம் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லைங்க ஒரு ட்ரஸ்ட் பிரேக் ஆகக்கூடிய ஒரு டைமில் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கலந்து போயிடும், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் அது வரவே வராது. பட் இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அன்கண்டிஷனல் மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன நடக்கட்டும், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கட்டும், ட்ரஸ்ட் பிரேக் ஆகிருக்கலாம், பட் மறுபடியும் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரணும் உங்கள் மேலே எந்த கோபம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். குறிச்ச நாள் கழியக்கூடிய ஒரு டைமில் உங்கள் மேலே ஒரு பாசம் வரும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு ஒரு அன்கண்டிஷனல் லவ் இந்த ஈவினிங் டைமில் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு திங்க் பண்ணுற விஷயம், நான் இந்த மாதிரி யார்கிட்டயுமே ஃபீல் பண்ணிட்டேன் என் லைஃப்பில், நான் ஒரு பர்சனை வேணும்னு ஒதுக்குனேன் அப்படின்னா நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பட் எனக்கு இந்த ஒரு பர்சனை எனக்கு மறுபடியும் மைண்டு ஏற்றுக்க தோணுது, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போக தோணுது, ஆக்ஷன் எடுக்க தோணுது. இவர் இப்போ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்டு உண்டுனாலும் அவங்களுக்கும் அந்த நல்ல மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரீசஸான விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ இவருக்கு மைண்டில் அதை அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூட ஒரு டைம் வந்து ஒரு பர்சனுக்கு ஒன்று சிந்திக்காமல் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு பல டைம் இவருக்கு தோணிட்டு உண்டு. மேபி ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இந்த பர்சன் உங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம்,
ஓகே. இவர் இந்த ஒரு இவரு டீப்லி ஹர்ட் ஆயிட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல. இவருக்கு ரொம்ப டீப்லி ஹர்ட் ஆயிட்டு மேபி இவரு ஒருபோதும் நினைக்கல நான் அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க ஹர்ட் ஆவேன் அப்படின்னு ஒருபோது இவர் திங்க் பண்ணல. ஏன் அப்படின்னா பல டைம் இந்த ஒரு பர்சன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஏன்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு இஸ் அஃப்கோர்ஸ் ட்ரூவான விஷயம். நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குற எல்லா குவாலிட்டிஸ் உங்ககிட்ட உண்டு. அத்தனை மாத்திரம் ஒரு குட் கேரக்டர்ஸ் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்காம ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போக வேண்டிய ஒரு ஆள் நீங்கள் இல்லை. உங்களோட கேரக்டர்ஸ்லையோ பிஹேவியர்ஸ்லையோ ஆக்ஷன்ஸ்லேயோ இவருக்கு தெரியும் நீங்கள் அத்தனை மாத்திரம் ட்ரூ. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் டிசர்வ் பண்ணுறீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த பர்சன் பல டைம் இந்த பர்சன் இவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு உண்டு. ஓகே. பட் இப்போ அவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு 9 ஆஃப் கப்ஸ் ஃபீல் ஆகுது, ஒரு 10 ஆஃப் இவருக்கு தோணுது. பல டைம் உங்களை மாதிரி யாரும் இல்லை, உங்களை மாதிரி இவரால் யாரையும் மன்னிச்சு ஏற்றுக்க முடியாதுன்னு இவருக்கு தெரிஞ்சு இவரை காரணம் தேடிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. அப்போ இத்தனை தூரம் இவர் ஹர்ட் ஆவார்னு இவர் ஒருபோது திங்க் பண்ணிட்டு இல்லை. பட் இவர் ரொம்ப டீப்லி இவர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு கரண்ட்லி பயங்கரமாக உங்களை மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். கரண்ட்லி நீங்கள் செல்ஃபாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதுவும் இவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை. நீங்கள் இவர் ஒரு வாட்டி உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணனால இவர் என்ன பண்ணாலும் அதை சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் ஏற்றுக்கிற ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கலாம். ஒரு வாட்டி உங்கள் ட்ரஸ்ட்டை இவர் பிரேக் பண்ணனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் வேணான்னு வச்சுட்டோன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். அதர்வைஸ் நீங்கள் வேண்டான்னு வைக்கிற ஒரு ஆள் கிடையாது. பட் கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு நீங்கள் வச்சுட்டோன்னு அப்படின்னா இவருக்கு அத்தனை மாத்திரம் இவர் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணணும்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ட்ரஸ்ட் பட் அதனால் நீங்கள் வேணான்னு ரிலேஷன்ஷிப்பை வச்சாலுமே இவர் அடிக்கடி உங்களை சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவரோட தோட்டம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஓகே. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. இவர் ட்ரஸ்ட் மேபி இவருக்கு தோணுது இவளுக்கு ஓப்பனாக உள்ளுக்குள்ளே ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன் இவன் ஹைட் பண்ணுறதுக்கு ரீசன் அதுக்கு முழுக்க நான் தான். இவளுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். அதனால் இவன் நம்ம வேண்டாம் இவன் முடிவெடுத்துருக்கலாம். இல்லைங்க ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டாம் இவன் முடிவெடுத்துருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் இத்தனை மாத்திரம் கோவத்தில் இருக்கா அப்படின்னா நம்ம வேணும் இவன் தெளிவாக முடிவு எடுத்திருக்கா. நம்ம இல்லாட்டாலும் அவள் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுறான்னு அவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ இவருக்கு தோணுது நீ இல்லாமல் நான் ஹாப்பியாக இங்கே இல்லை. நான் ஒன்று சீட்டிங் பண்ணிட்டு போனாலுமே உன்னோட ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ணிட்டு போனாலுமே நான் அடிக்கடி ஒன்று திங்க் பண்ணுறேன், மிஸ் பண்ணுறேன், ஒன்று நினைக்கிறேன். பட் நீ அதெல்லாம் திங்க் பண்ணல. நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கல, நீ கரியரில் பயங்கரமாக க்ரோ பண்ணுறல இவர் திங்க் பண்ணுறாரு. ஓகே. இவர் பேஷன்ஸை வெயிட் பண்ணுறாரு. நார்மலி இந்த பர்சனோட கேரக்டர் லாயலான ஒரு கேரக்டர் தான், ஸ்டேபிளான ஒரு கேரக்டர் தான், ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா. பட் இவர் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் கரண்ட் ஒரு பேஷன்ஸ் இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எந்த முகத்தை வச்சு நிற்கிறது இவருக்கு தெரியலை. இவருக்கு தோன்ற விஷயம் லைஃப்பில் எல்லாத்துக்குமே பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைமில் யூனிவர்ஸ் நம்ம லைஃப்பில் சில விஷயங்களை ப்ரீசியஸ் மாதிரி மேஜிக்கல் மிராக்கிள் மாதிரி நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து சேர்த்துச்சு. பட் அதை நம்ம லைஃப்பில் அது நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு நம்மளே சில சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிட்டு உண்டு. மறுபடி அது நமக்கு வருமானு கேட்டால் மறுபடியும் நமக்கு டைம் ஃபேவரபுளாக வருமா, அதே மாதிரி ஒரு ப்ரீசியஸான விஷயம் மறுபடியும் நம்ம லைஃப்பில் யூனிவர்ஸ் கொண்டு வந்து விடுவாங்களான்னு கேட்டால் நவ்வார்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ இந்த பர்சனுக்கு இந்த ஈவினிங் டைமில் சிந்திச்ச விஷயம் எல்லாத்துக்கும் பேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் எனக்கு அது ஈஸியாக கிடச்சிருச்சு, பட் எனக்கு அதுக்கு வேல்யூ மனசில் ஆகலை. இப்போ நான் வேணும்னு நினைக்கிறேன், பட் அது என் கையில் வந்து சேர வேண்டிய ஒரு டைம் இல்லை. இப்போது இவ்வளோ தூரம் நம்ம ஒரு ஹார்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட்டையும் பிரேக் பண்ணி மறுபடியும் இப்போ உடனே போய் நிற்கிறது அது நல்ல விஷயமும் இல்லை. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், நமக்கு ஃபேவரபுளாக ஏதாவது சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுதா பார்ப்போம்னு ஒரு சுச்சுவேஷன் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. ஏழு டைம் இவர் சிந்திச்சுட்டு உண்டு. இவர் பயங்கரமாக உங்களை மிஸ் பண்ணுற உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், லாஸ்ட் சீன் செக் பண்ணலாம், உங்களை பற்றி உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கக்கூடிய ஒரு டைமில், லாஸ்ட் சீன் செக் பண்ணக்கூடிய ஒரு டைமில், இப்போ மொபைல் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு டைமில் அடிக்கடி ஆன்லைன் காட்டுது. அப்படின்னா நீ ஆன்லைனில் இத்தனை மணிக்கூர் இருக்கிறல்ல, நீ இத்தனை வாட்டி வந்து போகிறான்ல, உனக்கு வாட்ஸ்அப்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு டைம் இருக்குது, நீ ஏன் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாமல் இருக்கா. இது இவர் டே பை டே இவருக்கு பார்க்கக்கூடிய ஒரு டைமில் அத்தனை மாத்திரம் இவர் டீப்பாக ஹர்ட் ஆகிட்டு உண்டு. இவர் இப்படி டீப்பாக ஹர்ட் ஆவான்னு ஒருபோது இவர் சிந்திச்சவும் இல்லை. ஓகே. இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுத்தால் கொள்ளலான்னு தோணுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை யாருக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக அதை கொண்டு போகலாம். மேபி உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் மாட்டிக்கிட்டு நின்னாலும் மேபி மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இவர் மாட்டிக்கிட்டு நின்னாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை யாருக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக கொண்டு போகலாம். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க, எனக்கு முன்னோட்டு போக முடியாதுன்னு ஒரு தாட் இவருக்கு இந்த ஈவினிங் டைம் ஃபீல் ஆகிட்டு உண்டு.
ஸோ இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு பல டைம் ஒரு ஃபீல் ஆகிட்டு லைஃப்பில் எத்தனையோ பர்சன் வந்து போய் நின்று பழங்கள் இந்த ஒரு பர்சன் மாதிரி யாருமே இல்லைன்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இவருக்கு தோன்ற விஷயம் என்ன பண்ண இவர் கூட நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஒரு பர்சன் மனமாற ஹாப்பியாக ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக அவர் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுற சில சைல்டிஷான விஷயங்கள், உங்களோட பேச்சு, சிரிப்பு, காமெடி, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இவரை பயங்கரமாக அட்ராக்டும் பண்ணிட்டு இவர் ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக இருந்தது உங்கள் கூட நடந்த அந்த மூமெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இவருக்கு அடிக்கடி இந்த ஒரு நீங்களும் அவங்களும் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ் இவர் அடிக்கடி மைண்டில் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்ருக்காரு நம்ம சொல்லலாம். இவருக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு தோணுது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு நேரில் வந்து உங்களை மீட் பண்ணணும். ஏன்னா இவருக்கு தோணுது இவருக்கு லைஃப்பில் இவர் ஹாப்பியாக இருந்து நீங்கள் இவர் கூட இருக்கிற ஒரு டைம் மட்டும் தான் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. பட் இவர் கரண்ட்லி பயங்கரமாக மிஸ் பண்ணுறாரு. இவர் உங்களோட மெமரிஸில் இவர் கடந்து வாழ்ந்துட்டுருக்காரு. பட் இந்த ஒரு பர்சனுக்கு தோன்ற டோட்டல் ஓவரால் நமக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டைம் நமக்கு இவருக்கு லைஃப்பில் நீங்கள் ஒரு கிஃப்டாக போய் செய்தீங்க, அதை அந்த டைம் மனசில் ஆக்கலாம். இப்போ நீங்கள் கையை விட்டு போயிட்டீங்க, மறுவாட்டி நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தெரியல. பட் உடனே உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கும் இவருக்கு இஷ்டம் இல்லை. அப்போ இவரோட தோட்டம் என்னோட லைஃப்பில் பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும், நமக்கான ஒரு டைம் வர வரைக்கும் காத்திருப்புன்னு ஒரு தோட்டில் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே, ஒரு டிசிஷன் எடுக்கணும். இந்த ஒரு பர்சனுக்கு தோணுது ஒரு டிசிஷன் எடுக்கணும். நம்ம அந்த ஒரு பர்சன் என்கிட்ட எத்தனையோ வாட்டி ஜஸ்டிஸ் அவங்க எதிர்பார்த்துடணும், அவங்களுக்கு ஒரு போது நான் ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இல்லை, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கணும். மிஸ்டேக்ஸ் நம்மளாம் தெரியுது. இப்போ அவள் ஆக்ஷன் எடுக்கட்டும் இல்லைங்க நான் ஆக்ஷன் எடுக்கட்டும் சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பை நஷ்டப்படுத்தி கழிக்கிறதுக்கு இவருக்கு ஒரு இஷ்டமும் இல்லை. இன்னொரு பர்சனோட தோட்டம் என்ன அப்படின்னா அவள் ஆக்ஷன் எடுக்கிறது ரெண்டாவது விஷயம். மேபி அவன் கோபத்தில் இருக்கலாம், இல்லைங்க நம்ம அவளுக்கு அத்தனை மாத்திரம் ஹார்ட் பிரேக் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் ஒரு டிசிஷன் எடுக்கணும், நம்ம ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு என்ன தான் கெரியர் புதுசாக பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு போனாலும் இவருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. இவர் நல்லா ப்ரேயர் பண்ணுறாரு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணுமா, எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் வந்து சேர்ந்துச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க எனக்கு முன்னோட்டு போக முடியாது, ஏன் நான் சேட் ஆகிறேன், ஏன் நான் மிஸ் பண்ணுறேன், ஏன் நான் சங்கடப்படுறேன், இந்த ஒரு பர்சன் இல்லைங்க எனக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது இவருக்கும் ஃபீல் ஆகிட்டு இவர் ஆக்சுவலி யூனிவர்ஸ் கிட்ட பல டைம் இந்த ஒரு கொஸ்டினை வைக்கலாம், இந்த ஒரு பர்சனுக்கு எனக்கு என்ன பந்தம், எதுக்கு இவங்க லைஃப்பில் வந்தாங்க. ஸோ இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம், இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிற ஒரு சோல் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகுறதுனால தான் பல டைம் இந்த ஒரு பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு ட்ரூவாக நின்றுட்டு இல்லைங்க 110% எஃபோர்ட் கொடுத்துருன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். பட் எனிவே இவருக்கு நல்லாவே தெரியும் நீங்கிறது எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு ஒரு தாட்டாக இவருக்கு ஃபீல் ஆகிடும். ஓவரால் நமக்கு ரீடிங்கில் மனசில் ஆகிற விஷயம் இந்த ஒரு பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இவங்க இருக்காங்க. இவர்கிட்ட ஷோராக உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். தற்சமயத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாட்டாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை யாருக்கு தெரியாமல் கொண்டு போகலாம். நமக்கான ஒரு டைம் வரக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் ஒரு தாட்டில் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே, ஸோ இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஷோராக பாசிபிள் ஆகும். ஓகே, நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நேரில் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஆக்ஷன் எடுக்கும் ஒரு மைண்ட் செட்டு தான் இவருக்கு மைண்டில் ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஈவினிங் டைம் அதை பற்றி சிந்திச்சுட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்க, நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோபத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இவர் பண்ண விஷயங்களால் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. நானும் அப்படி இருந்துட்டு அப்படின்னா ரிலேஷன்ஷிப் என்ன ஆகி போயிடும், நீங்கள் ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்காம போயிடும், நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஒரு தாட்டில் தான் ஈவினிங் டைம் இவர் சிந்திச்சுட்டு. ஸோ இந்த பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன தான் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் கான்டாக்ட் பண்ணாமல் இருந்தாலும் நான் உன்னோட மெமரிஸில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அதுதான் இவரோட தாட்டு. ஓகே, ஸோ இனி நமக்கு இம்பார்ட்டனான லெட்டர்ஸ் பார்க்கலாம். இந்த பர்சன் ஆக்சுவலி இந்த ஈவினிங் டைம் சிந்திச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நானும் நீயும் ஸ்டார்டிங்கில் மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நடந்த அந்த ஒரு ஸ்பார்க்கு, அந்த ஒரு ஹாப்பினஸ் மறுபடியும் என் லைஃப்பில் கிடைக்குமான்னு தெரியல. மறுபடியும் கிடச்சா நல்லாயிருக்கும், கொள்ளாமல் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த மூமெண்ட் என் லைஃப்பில் எப்போ வரும்னு இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, ஸோ இவர் ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கார். இவர் அத்தனை மாத்திரம் இவர் உங்களை மிஸ் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் நடந்த வந்து ஸ்பார்க் மறுபடியும் அவருக்கு லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ இவருக்கு ஷோராக ஆக்ஷன் எடுப்பார். இவர் ஆக்ஷன் எடுக்கிற ஒரு தாட்ஸ் இவருக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துருக்குது. அதுதான் இங்கே உண்மையான விஷயமும் கூட. ஓகே, பேஷன்ஸாக வெயிட் பண்ணாலும் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு 7 days 7 hours 7 weeksக்குள்ளான ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட்.
ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ட்ரிபிள் 7 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 777 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 777 பார்க்குறீங்க, 777 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு 777 எனர்ஜிஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இந்த ரீடிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ 7 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜூன் 6 இம்பார்ட்டன்ட். மேபி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 6 மந்த் இருக்கலாம். ஓகே, இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜூன் மந்த் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், 16 டேட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது இனிமேல் பயங்கர பாசிட்டிவாக ரீடிங் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.